back to our channel, Mrs. Nandu Patel Vlogs. கண்ட கெமிக்கல் ஷாம்பு போட்டு ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, ஒரு ஹேர் க்ரோத் இல்லை, முடி பார்க்க சில்கியாகவே இல்லை அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னா வீட்லேயே இந்த ஈஸியான கெமிக்கல் ஃப்ரீ ஹோம்மேட் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் சரியாகும் அண்ட் நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும். அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஹேர் பார்க்க நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குன்னா ஹேர் அதை நல்லாவே ஸ்மூத்தாக்கி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு 4லேருந்து 5 சோப் நட் சேர்த்துக்கோங்க, அதாவது பூந்தி கொட்டை. இது பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வராமல் நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும் அண்ட் நல்லா ஒரு நுரை கொடுக்கும் அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளத்தை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து இது கூட ஒரு 4லேருந்து 5 சிக்கக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்கும் அண்ட் நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும். இது நல்லா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி அண்ட் ரொம்ப இச்சி ஸ்கேல்ப்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே நல்லா இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படின்னா நல்லாவே ஸ்மூத்தாக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகியிருக்கும், நல்லா ஊறி ப்ரௌன் கலராக ஆகியிருக்கும் தண்ணி. இதில் இருக்கக்கூடிய சீடு எல்லாத்தையுமே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த சிக்கக்காயில் இருக்கக்கூடிய சீடையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அண்ட் சோப் நட்ஸில் இருக்கக்கூடிய சீடையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சோப் நட்ஸை இந்த மாதிரி லைட்டாக நம்ம அழுத்தும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நுரை வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஷாம்புக்கு வர நுரை மாதிரி அந்த நுரை வர வைக்கிறதுக்கு இந்த சோப் நட்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வேப்பிலையோ இல்லை கருவேப்பிலையோ அது கூட நீங்கள் இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் பாயில் பண்ணுங்கள். இது ஒரு கொதி தான் கொதிக்கணும், ரொம்ப நேரம் பாயில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொதிச்சு இந்த மாதிரி நுரை மாதிரி பொங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அண்ட் இதில் சேர்த்துருக்கிற அந்த சிக்குக்காய் அந்த சோப் நட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஒரு கிளாத் வச்சு நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது வடிகட்டும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஷாம்பு மாதிரி நுரை மாதிரி பொங்கி அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோம்மேட் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சில பயோ என்சைம்லாம் சேர்க்கணும். அது எப்படிலாம் சொல்லி நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதை நார்மலாக நீங்கள் எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் எப்போதும் போல் வாஷ் பண்ணலாம். கொஞ்சம் கூட தலையில் எண்ணெய் இருக்காது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துரும். பார்க்கவும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ கண்ட கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் க்ரோத்தும் இருக்கும், நல்லா ஹேர் பார்க்க நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் இருக்கும். டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி சூப்பரான ரிசல்ட்ஸ் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ஊற வச்சுட்டு ரொம்ப டைம் எடுக்கும், இதுக்கெல்லாம் நேரம் இல்லைலாம் நினைக்காதீங்க. நம்ம ஹேரை பாதுகாக்கணும், நம்ம ஒரு சில வேலைகள் செஞ்சு தான் ஆக்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.